ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே 2026 வருட புத்தாண்டு பலன்கள் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ரொம்ப வருஷமா, ரொம்ப காலகட்டமா அல்லது பல தடவை முயற்சியா நீங்க தேடி போன ஒரு விஷயம் உங்களை நாடி வரப்போது, உங்க கைக்கு தேடி கிடைக்க போது தானாக. மேலும் மிக முக்கியமா பல பிரச்சனைகளுக்கு மார்க்கம் உண்டு. இந்த 2026 பல பிரச்சனைக்கு ஒரு முடிவும், அதாவது முடிக்க போறீங்க பல பிரச்சனை. அதுக்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். அப்படி அதிரடியான முடிவால் முடிக்கப்பட போகும் பல பிரச்சனைகள்ல குறிப்பா நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலா விரிவாக விளக்கமா நம்ம பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே 2026 வருட புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்ல அந்த துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அதை 2026 நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லாதவர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற நபர்கள் உங்க கண்ணுக்கு கண்டிப்பா தெரிவாங்க. ஸோ அவங்கள விட்டு தூர விலகி நிற்கிறது நல்லது. தேவையில்லாம அவங்களோட சண்டை போட்டு யுத்தம் செய்து உங்களுடைய நேரம், பணம் மற்றும் தன்மானத்தை இழந்துடாதீங்க. இந்த 2026 இதுல நீங்க முதல்ல கவனத்தோடு இருக்கணும். அதுக்கு மிக முக்கிய காரணம், உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் 2026 பயணிப்பார். தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் அல்லது பழைய பிரச்சனைகள் கிளறி கொண்டு வரும் மீண்டும். ஓகேங்களா? அதனால துஷ்டனை கண்டால் தூர விளைக்குங்க இந்த 2026. ஸோ இதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 2026 தொடக்கத்திலேயே தனுசு ராசியில், அதாவது உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்க, குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரமாக இருந்து அவருடைய பார்வை பெற்று 5 கிரகத்தினுடைய தொடர்பும் 12ஆம் வீடான மகரத்தில் ஏற்படுது. ஸோ மகரத்திற்கு தனுசு என்பது 12ஆம் வீடு. அப்போ 12ஆம் வீடு அப்படின்றது வெளிநாடு மற்றும் பயணங்கள் மற்றும் மாமியார் வீடு இதெல்லாம் சொல்லும். அப்போ அயன சயன போகஸ்தானம் இந்த 12ஆம் வீடு. அப்போ 2026 ஒரு அரசாங்க விஷயத்தால் சொந்த தொழில்கள் கொஞ்சம் விரைய செலவுகளும் அல்லது அதனால ஒரு இடமாற்றம் ஏற்படும். மேலும் மாமியார் வீட்டு வழிகளில் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படலாம். கல்விக்காக பயணம் பண்ணலாம். படிப்புகின்ற மாணவர்களுக்கு படிக்கிற இடத்தை மாற்றக்கூடிய, காலேஜோ ஸ்கூலையோ மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய படிப்போ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட படிப்போ மாறலாம். ஓகேங்களா? அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் 2 வீலர், கார் போன்ற வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன விபத்துகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தை இயக்கிறது நல்லது, ஓட்டுறது நல்லது. ஓகேங்களா? அடுத்தபடியா ராகுவான் 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த 2026 ராகு இது பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாது. தெல்ல தெளிவான முறையில். ஸோ ராகு எதிரில் இருக்கிற ராசியில் அப்படியே இருக்க போறாங்க. ஆனால் ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஜூன் மாதம் வரை குருனுடைய பார்வை கிடைக்குது. ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஏற்பட்டுறது. அப்போ அதுக்கப்புறம் நிச்சயமா ராகு பகவான் சில கருணை காட்டி, ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, அதனால இந்த சொத்து பிரிவு, பாக பிரிவினை, சில உறவுகள் விட்டு நம்ம பிரிய வேண்டாம், எதுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சில விஷயங்களை உங்களுக்கு சேக்ரிஃபிகேஷன் பண்ண வச்சிருப்பாரு. குரு பார்வையால் கிடைத்த ராகுக்கு குரு பார்வை விலகுவதால ஜூன் மாதத்துக்கு பிறகு துணிந்து முடிவெடுப்பீர்கள். குடும்ப உறவுகள்கிட்ட நமக்கு நிம்மதிதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தவறான பாதைக்கு போன உறவுகளை விலக்கி வைப்பீங்க. ஸோ அந்த உறவுகள்கிட்ட நீங்க விலகுவீங்க. ஸோ அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சேர்க்கை ஏற்பட்ட அந்த உறவுகள்கிட்ட நீங்க விலகுவதால் உங்களுக்கு கிடைக்க போவது நிம்மதி. சரிங்களா? கண்டிப்பா அது நடக்கும். மேலும் இந்த ராகுவான் தொழில் ரீதியா, வேலை ரீதியான மாற்றத்தையும் செய்ய போறாரு. வருமானம் வரக்கூடிய விஷயத்தை மாற்ற போறாரு இந்த 2026. அதுல இருந்து மாற்று கருத்துங்க. ஸோ வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. ஸோ இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். 3ஆம் வீடு தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். மேலும் ஜூன் மாசத்துக்கு பிறகு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமடையக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த சனியை பார்க்கிறார். அப்போ சனிவானுக்கு குரு தொடர்பு ஏற்படுது. ஸோ சனிவான் மேற்கொண்டு பலம் பெறுகிறார். மேலும் குருவானுடைய நேரடி 7ஆம் பார்வை மகர ராசியில பதியுது. இதுதாங்க உண்மையிலே சூப்பரான உங்களுக்கு யோகம். உங்க ராசியும் குரு பார்த்துறாரு, ராசிநாதனையும் குரு பார்த்துடுறாரு. அப்போ நீங்க எந்த தடவை நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைஞ்சிங்களோ, பல தடவை முயற்சி பண்ணுங்களோ, அந்த ஒரு விஷயம் இப்ப தானா உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணையால் வருமானமும், வாழ்க்கை துணையால்
வரவும் சொத்தோ பங்கோ நகை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு திருமணம் நிச்சயமா நடக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? சிற்றின்ப சுகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் பொருந்தும். உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், தவறான பாதைக்கு சென்ற பிள்ளைகள் இப்ப திரும்பி வருவார்கள். அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களை தேடி வரும் பதவி, ஆமாங்க, வேலை ரீதியா ஒரு போட்டி இருக்குது, இல்ல படிக்கிற இடத்துல ஒரு போட்டிகள் நிலவுது, உங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, படிக்கக்கூடிய அந்த காலையில சீட்டு கிடைக்கல, இந்த மாதிரி சான்சஸ் எனக்கு கிடைக்கலங்க, மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு 2026 இந்த டாக்டர் படிப்பு, நீட் தேர்வில் பாஸ் ஆகுறது அல்லது நீதித்துறையில பாஸ் ஆகுறது போன்ற படிப்பு சம்பந்தப்பட்ட போட்டிகளில் ஜெயிப்பீங்க. அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 மீண்டும் கிடைக்கும். அதே போலதான் நான் முக்கியமா இந்த வேலை விஷயத்துல சொல்றது, வேலை வாய்ப்பு மீண்டும் அதே கம்பெனி அதே நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ உறவுகள் மட்டுமல்ல, வருமானத்தை தரக்கூடிய வேலையும் அந்த வருமானத்துக்கு அடிப்படையாகக்கூடிய படிப்பும் மீண்டும் படிக்கிறதுக்கு அந்த வேலையில அமர்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தம். மேலும் மிக முக்கியமா மார்க்கம் உண்டுங்க. மார்க்கம்னா வழி. இந்த 2026 உங்க வாழ்க்கையில தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்துக்கள் பிரச்சனைகள், குறிப்பா வேலை பிரச்சனை இப்படிலாம் இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரும், முடிவுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்குண்டான வழி கிடைக்கும். மேலும் நோய்வாய் பிரச்சனை, ரொம்ப வருஷமா அவதிப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை, சின்ன ஒரு சர்ஜரி போன்ற விஷயங்கள் செய்து அந்த நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. அதே போல பிடிக்காத தேவையில்லாத ஒரு தவறான உறவோட பழகிட்டு இருக்கீங்க, வேற வழியே கிடையாது, இந்த குடும்ப பிரச்சனை எப்படா நம்ம சரி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உறவு உங்க கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கலாம், அல்லது மனைவி கணவனாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், ஸோ அல்லது நண்பர்களாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வேற வழி இல்லை, நம்ம பாசம் வச்சுட்டோம் அப்படின்னு இறுக்கி பிடிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அதனால நீங்க இழந்தது ஏராளம். ஆனா அந்த 2026 துணிந்து நீங்க முடிவு எடுத்துருவீங்க. ஸோ இதனால என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துணிந்து முடிவெடுப்பதால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. அந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷத்தை விட நிம்மதியை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 உங்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கும். ஆனா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் நிச்சயமா ஒரு இடமாற்றம் என்றது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த இடமாற்றத்தால் கொஞ்சம் தப்பிக்க வழி கிடைக்கும் பல பிரச்சனைகள் இருந்து. அப்ப கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கம், அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வழி கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அது எந்த மாற்று கருத்து. இந்த 2026 மிக முக்கியமா தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு சொன்ன மாதிரி குருப்பாறை இருக்கிறதுனால உயிரும் உடலும் தப்பிக்கும், காசு பணமும் கௌரவமும் தப்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் மிக முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நரசிம்மருடைய வழிபாடுகளை தவறாம பண்ணீங்க. புதன்கிழமை என்று நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வணங்குகின்ற பொழுது பெரிய அளவு ஒரு நன்மைகள் நடக்கும். தேவையில்லாத ஏவல், பில்லி, சூனியம், வசியம் போன்ற கோளாறு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது அவமானங்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து தப்பிக்க வழி கிடைக்கும். நரசிம்மரோட வழிபாடை தவறாம பண்ணீங்க. மேலும் மாணவர்கள் முதல் பெரிய வயதானவர்கள் வரை கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடை பண்ணும்போது உடல் முதல் உயிர் வரை ஆரோக்கியம் மேம்படும். அது வந்து மாற்று கருத்துக்களை தவறாம நீங்க பண்ணி. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தலைக்கும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பதில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம சந்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.